இது உங்கள் கரண் பார்ப்போம் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு அன்னையர் தினம். அன்னையராயிருக்கிற அத்தனை நல்வுளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்னை அப்படின்னு சொன்னாலே அது பெண்பாலை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனைவியும் தூக்கி சுமக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணையும் கூட நம்ம அன்னைன்னு சொல்லலாம். அன்னை அவள்தான் உலகின் தாரக மந்திரம். இன்னைக்கு அன்னையர் தினத்தன்னைக்கு நம்ம அம்மாக்களை மட்டும் பேச போகிறது இல்லை, அம்மாக்களை உருவாக்கிய குழந்தைகளை பற்றியும் நம்ம பேச போகிறோம். சாதாரணமாக குழந்தைகள் தன் வயிற்றிலிருந்து தான் பிறக்கணும், தன்னுடைய குடும்பத்திலேருந்து தான் வரணும், தன்னுடைய ஜீன்லேருந்து தான் வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தாண்டி நிறைய நல்வுள்ளங்கள் இன்னைக்கு தத்தெடுக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் இந்த நேரத்தில் வாழ்த்துதலுக்கு உரியவர்களா போற்றுதலுக்கு உரியவர்களா நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். குழந்தை தனக்கு பிறந்தான் குழந்தையா, தன்னை விட தாண்டி பிறருக்கு பிறந்தாலும் அதை எடுத்து வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு அன்னைக்கும் ஒவ்வொரு அன்னையும் தந்தைக்கும் இன்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னை உருவாக்கிய என் தாய் எவ்வளவோ பாடுபட்டு என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலையில் இன்னைக்கு ஒரு ஆசிரியராக கொண்டு வந்து நிறுத்திய, இந்த சமூகத்தின் முன் என்னை நிறுத்திய என் தாய்க்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர்கள் இறந்து போனாலும் என்னுடைய மகளாக அவங்க என் கிட்ட இருக்கிறாங்க. என்னுடைய தாயா அவங்க என்னோட விளாவிட்டுருக்காங்க. இன்றைக்கு என்னுடைய தாயை போலவே என்னை தாங்கி எனக்கு பசிக்குமா, நான் நல்லா இருக்கேனா, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அருமையான ஒரு கணவர், அந்த கணவரும் எனக்கு ஒரு தாயாக நான் இன்றைக்கி பார்க்குறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு நண்பர்களாக இருக்கலாம், யாரெல்லாம் நம்ம மேலே ஒரு தாயை போல் அக்கறை செலுத்துகிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம அம்மாவை கூட இருக்கும்போது எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றதுல தான் அவங்களுடைய ஆத்மா சந்தோஷம் அடையுது. நம்ம கூட வச்சுக்கிறோமா, இல்லை அவங்கள ஒரு அநாத ஆசிரமத்திலேயோ ஒரு வயதான முதியோர்களுக்கான ஆசிரமத்திலேயோ விட்டுட்டு நம்ம சுகமான வாழ்க்கையை நோக்கி ஓடுறோமா, பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறோமா அப்படின்றதுல தான் இருக்குது. நம்ம பொருளாதாரத்திற்காக ஓடலாம், தவறில்லை. அதுக்காக கொண்டு போயிட்டு ரோட்டில் விட்டுட்டு போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. அதுக்காக எத்தனையோ முதியோர்கள் இல்லம் இருக்குது, அதில் கொண்டு போயிட்டு நம்ம சேர்த்து அவர்களுக்கான ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத விட அவங்க அங்கே சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இன்னொன்று, நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளை தனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதுனால வீட்டில் பல பிரச்சனைகள் வருது. அதனால தான் முக்கியமாக மாமியார் மருமக சண்டைலாம் வருதுன்னே வச்சுப்போமே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் மருமகளோடு விட்டு கொடுத்து கொஞ்சம் பேசி அந்த மகனை தான் ரெண்டு பேருமே புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த குழப்பமும் வரப்போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பல பெற்றோர்கள் பல வடிவத்தில் இருக்காங்க. போன வாரம் கூட நான் ஒரு வீடியோ போட்டேன். கணவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் வாய் பேச முடியாத ஒரு குழந்தைய கொண்டு போயிட்டு முதலைகள் இருக்க ஏரியில் இப்படியும் சில தாய்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. கணவர் விட்டுட்டு போனாலும் தன் குழந்தைய வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு முன்னாடி நிலைநிறுத்துகிற ஒரு தாயும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இருவேறு துருவங்களாக நம்ம பெற்றோர்களை பார்க்குறோம், தாய்மார்களை மதிக்கிறோம். யாராக இருந்தாலும் தன் கருவை கீழே இறக்கி வைக்காம 10 மாதங்கள் சுமந்து அதை பெற்றதுக்கு இரத்தத்தை பாலாய் ஊட்டி வளர்த்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அன்னையருக்கும் என்னுடைய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, நாம் பிறந்து நம்முடைய கால்கள் நம் பாதங்கள் இந்த தரையில் தொட்டதிலிருந்து நாம் பாடையில் ஏறும் வரை நம் தாய்க்கும் தந்தைக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக, அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்பவராக வாழ வேண்டும் என்று கூறி இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.